தமிழகத்துக்கு 234 நல்ல மனசுக்காரர்கள் தேவை. தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் இருக்கு. இந்த 234 தொகுதியிலும் நேர்மையா, கடவுளுக்கு பயந்து, நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்தி, மக்களின் நலனை கருதி வாழும் ஒரே மனசுக்காரர்கள் தான் எம்எல்ஏவாகவும் மந்திரியாகவும் அந்த சிம்மாசனத்துல உட்காரணும். அதுதான் என் ஆசை. நமக்கு தேவையானது பணம் அல்ல, பிரபலமா இருந்தா போதுமில்ல, நடிகரா இருந்தா போதுமில்ல. நமக்கு தேவையானது நேர்மை. காமராஜர் மாதிரி தலைவன் தனக்காக ஒன்றும் சேர்க்கல, தன் குடும்பத்துக்காக அதிகாரத்தை பயன்படுத்தல. அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தார். கக்கன் மாதிரி தலைவன் அதிகாரம் இருந்தும் ஆடம்பரம் இல்ல, பதவி இருந்தும் பெருமை காட்டல. இன்று என்ன நடக்குது? பணம் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வர்றாங்க, பிரபலமா இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வர்றாங்க. மாயை உலகம் நம்மை கவருது. ஆனா நமக்கு கேள்வி ஒன்றுதான், இந்த பாதை நம்ம தமிழகத்துக்கு நல்லதா? நம்ம பொருளாதாரம் வீழ்ச்சியடையக்கூடாது, ஏழை மக்களின் வாழ்க்கை உயரணும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும், கல்வி மருத்துவம் வலுவாகணும். ஒரு முதல்வர் மட்டும் நல்லவர் இருந்தா போதாது, அவருடன் இருக்கும் 234 பேரும் நல்ல மனசு, இரக்கம், தகுதி, அறிவு கொண்டவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம 7 கோடி மக்களும் பாக்கியம் செய்தவங்க. நம்ம வாக்கு ஒரு பொம்மை இல்ல, அது ஒரு பொறுப்பு. யாரை தேர்ந்தெடுக்கிறோம், அதுவே நம்ம எதிர்காலம்.